ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோயில்பட்டி கிச்சன். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து அதை பேஸ்ட்டாக்கி எண்ணெயில் போட்டிருக்கேன். பேஸ்ட்டாக போட்டிங்க அப்படின்னா குழம்பு நல்லா கிரேவி டைப்பில் நல்லா கட்டியாக வரும். அதனால் வெங்காயம் பச்சை வாசனை போட்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எலுமிச்சம்பழம் அளவுக்கு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி ஊற்றியாச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் வீட்டு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், குழம்புக்கு தேவையான உப்பு. இந்த பக்கம் கத்திரிக்காயை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய்க்கு உள்ளே வைக்கிற அந்த மசாலா 2 டீஸ்பூன் வீட்டில் உள்ள மிளகாய் பொடியை தட்டில் எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதைத்தான் உள்ளே அப்ளை பண்ண போகிறேன். அதை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் பொடி தான். இல்லை நீங்கள் சாம்பார் பொடி போடுறதா இருந்தாலும் போடலாம். அது உங்களோட சாய்ஸு. நான் வீட்டில் உள்ள மிளகாய் பொடி தான் எல்லா குழம்புக்கும் போடுவோம் இல்லைங்களா, அந்த பொடி தான். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். 5 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். மசாலா ரொம்ப அப்ளை பண்ணாதீங்க. அது எண்ணெயில் ஃபுல்லாக கறி எண்ணெயில் உள்ளே தான் விழும். அந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் வேகட்டும். அதே மாதிரி எல்லா பேட்சையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே டைரெக்டாக எடுத்து குழம்புலேயே போட்டுடலாம். இல்லை குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா குழம்பு கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் எடுத்து உள்ளே போட்டுருங்க. அவ்வளோதான். எல்லா கத்திரிக்காயும் அதே மாதிரி நல்லா பொரித்து குழம்புல போட்டு குழம்புல கொஞ்சம் நேரம் அது ஊறணும். 5 நிமிஷம் கொஞ்சம் வேகட்டும். குழம்புல அந்த கிரேவியோடு சேர்ந்து கத்திரிக்காய் வேகணும். எல்லா கத்திரிக்காயும் அதில் பொரித்து போட்டாச்சு. எண்ணெயில் பொரித்து அதை ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். ஏற்கனவே ஆயில் ரொம்ப ஊற்றிருக்கோங்க. அதனால் 1/2 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றி 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதான். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.